வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட சைதாப்பேட்டை ரயில் நிலையம், கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தீங்க. கொடுத்த வாக்குறுதிகள் எதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க? மக்கள் எப்படியான ஒரு வரவேற்பை உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க? மக்கள் மிகுந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே எல்லா இடத்துக்கும் கூட வர்றீங்க. எல்லாம் அவங்கவுங்க வந்து தானாக ஜன்னல் வழியாக கதவுகளிலே நின்று கைகாட்டுவதோடு வழியெங்கும் உற்சாகமாக மகளிர் அணியை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்போடு வரவேற்கிறார்கள். இது வந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சருடைய திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பு. 5 ஆண்டு காலமாக தொகுதிக்குட்பட்ட அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன இடத்துல என்னென்ன பண்ணியிருக்கிறோம், குறிப்பாக பெருங்குடியில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் லைட் போட்டு கொடுத்தது, நடைமேடை, இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். கொடுத்த 2 முக்கியமான வாக்குறுதி, பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்படும், அதை இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வந்து மேம்படுத்தப்படும். அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் கிளைமேட் இந்த ஃபண்டுக்கு நபார்டு மூலமாக நம்ம ஒரு ப்ரப்போசல் அனுப்பி என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் அதை வெட் பண்ணி அனுப்பி ஒன்றிய அரசினுடைய NOC வாங்கி இன்றைக்கி 200 கோடி ரூபாய்க்கு மேலே கிளைமேட் கவுன்சில் ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே மிக முக்கியமான விஷயம். வேளச்சேரி ஏரியை சுற்றுலாத்தலமாக மாற்றுவோங்கிறதுக்கு அதுக்கும் ஆய்வு செய்து அதுக்கும் ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம். இப்பொழுது எந்த மாதிரியான விஷயம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம்? ஏன்னா தொடர்ந்து ஒன்றிய அரசு நம்ம வலியுறுத்தப்பட்டு தான் நம்ம நிதியை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் வருவதற்காக கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக என்னவா இருக்கிறது? மீண்டும் கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம். வந்தால் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை திமுக தேர்தல் அறிக்கையிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறித்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய 5 வருஷமாக சொல்லியாச்சு, டோல்கேட்டெல்லாம் தேவையில்லாத அப்புறப்படுத்துங்க, டோல்கேட் ஃபீஸை குறைங்க, சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நிதி தாருங்க, வெள்ளத்துக்கு நிதி தாருங்கன்னு இப்போ டிசம்பர்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டு மக்களே, தகுந்த பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டிய நேரம் இதுதான். நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்டுங்கள். 40 தொகுதிகளிலும் உதயசூரியனை உதிக்கச் செய்யுங்கள். குறிப்பாக மழை வெள்ளத்தில் ஒரு பெரிய பாதிப்பு என்பது உங்கள் தொகுதிக்குள்ள ஏற்பட்டது. இது தொடர்பான நிதி தொடர்பாக கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினீங்க. எப்படியான ஒரு பதிலையோ ஒரு விஷயத்தோ ஒன்றிய அரசு செஞ்சதாக நீங்கள் நினைக்கிறீங்க? பதிலே கிடையாது. குஜராத்தில் வெள்ளம் வந்தது, சைக்ளோன் வந்தப்போ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு 1000 கோடி ரூபாய் எந்த வாங்கிக்கோன்னு கூப்பிட்டு கொடுக்குறாரு. 38,000 கோடி ரூபாய் வேண்டும்னு கேட்குறாங்க. ஐயா TR பாலு தலைமையில் MPs போகிறாங்க, நாங்கள் பேசுகிறோம். அப்போல்லாம் திரும்பி கூட பார்க்கல. ஒன்றிய அரசினுடைய ஆய்வுக்குழு இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து சிறந்த முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் வெள்ளப்பணிகளை கையாண்டிருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த ஆஃபீஸர்ஸை மாற்றுறாங்களே ஒழிய எங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு அம்மஞ்சல்லி கூட தரல. ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே எத்தனை தடவை வர்றாங்க, எத்தனை பொய்யான வாக்குறுதியை தர்றாங்க, எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் புத்திசாலிகள், ஏமாளிகள் அல்ல. ஒரு பொழுதும் தங்களை வஞ்சித்தவர்களை அவர்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஸ்டிக் வச்சு போகிறத கூட அரசியல் கட்சியினர் வந்து ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஏராளமான பணிகள் இருக்கின்றன. யாருக்காவது வலியோட கையில் ஸ்டிக் வச்சு நடக்கணும்னு ஆசையா? இந்த மாதிரி அபத்தமான இதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி.